அதிசய கிணறு கருப்பானது ஏன்? ஊர்கிணற்றின் ரகசியம். செழிப்பான வேலம்பட்டி கிராமம். முன்னொரு காலத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் கிராமம் ஒன்று இருந்தது. அதன் பெயர் வேலம்பட்டி. அந்த பெயருக்கு ஏற்றாற் போலவே எங்கு திரும்பினாலும் கண்ணுக்கு குளிர்ச்சியான பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், தென்னை மரங்கள், மாந்தோப்புகள் என அந்த ஊரே ஒரு சோலையைப் போலத்தான் காட்சியளிக்கும். விடியற்காலையில் சூரியன் உதிக்கும் முன்பே சேவலின் கூவல் அந்த ஊரை தட்டி எழுப்பும். ஊரின் எல்லையில் வீற்றிருக்கும் ஐயனார் கோவில் மணியோசை காற்றில் கலந்து வந்து மக்களின் செவிகளில் ஒலிக்கும். அந்த ஊரில் வீடுகள் எல்லாம் மண் சுவர்களாலும் வைக்கோல் கூரைகளாலும் வேயப்பட்டிருந்தன. வசதி படைத்த சிலரின் வீடுகள் மட்டும் ஓடு வேயப்பட்டு பெரிய திண்ணைகளுடன் இருந்தன. ஆனால் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு அந்த ஊரில் பெரிதாக இருந்ததில்லை. எல்லோரும் ஒரு தாய் வயிற்றுப் பிள்ளைகள் போலவே பழகி வந்தனர். ஊரின் நடுவே அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தது. அந்த பிள்ளையாரை வணங்காமல் அந்த ஊர் மக்கள் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க மாட்டார்கள். அந்த ஊரின் மிக முக்கியமான உயிரோட்டமான அம்சம் எதுவென்றால் அது ஊரின் வடகிழக்கு மூலையில் அமைந்திருந்த அந்த பழமையான ஊர்கிணறுதான். அது வெறும் கிணறு அல்ல, அந்த ஊரின் ஜீவநாடி. அந்த கிராமத்தில் ஒரு சிறிய ஓலை குடிசையில் வாழ்ந்து வந்தாள் வள்ளியம்மை. அவளுடைய கணவன் பெயர் முத்துவேல். முத்துவேல் ஒரு விவசாய கூலி. சொந்தமாக நிலம் இல்லாவிட்டாலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் நேர்மையான மனிதன். வள்ளியம்மை பெயருக்கு ஏற்றாற்போலவே வள்ளல் குணம் கொண்டவள். வீட்டில் வறுமை தாண்டவமாடினாலும் தன் வாசலுக்கு வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் இருப்படை பகிர்ந்தடிக்கும் குணம் அவளுக்கு இருந்தது. தினமும் அதிகாலை 4 மணிக்கே வள்ளியம்மை துயிலெழுவாள். வாசல் தெளித்து சாணமிட்டு மெழுகி அரிசி மாவால் அழகான கோலம் போடுவாள். அந்த மாக்கோலத்தை பார்க்கும்போது அந்த மகாலட்சுமியே விரும்பி வந்து அவள் குடிசையில் அமர்வாள் என்பது போலத் தோன்றும். அதன் பிறகு அடுக்களையில் விறகு அடுப்பை பற்ற வைத்து முதல் நாள் சோற்றில் நீர் ஊற்றி வைத்தத பழையதை எடுத்து அதற்கு துணையாகச் சுட்ட வற்றலோ பச்சை மிளகாயோ அல்லது சிறிய வெங்காயமோ வைத்து தன் கணவனுக்கு கொடுப்பாள். முத்துவேல் தன் மனைவி அன்போடு பரிமாறும் அந்த எளிய உணவை அமிர்தம் போல உண்டுவிட்டு கலப்பையைத் தோளில் சுமந்து கொண்டு வயலுக்குச் செல்வான். கணவன் சென்ற பிறகு வள்ளியம்மை தன் இடுப்பில் ஒரு பித்தளை குடத்தை வைத்துக்கொண்டு ஊர்கிணற்றை நோக்கி நடப்பாள். அந்த நேரம் ஊரிலுள்ள மற்ற பெண்களும் குடங்களை இடுப்பில் சுமந்து கொண்டு கிணற்றடிக்கு வருவார்கள். அது ஒரு திருவிழா கூட்டம் போல இருக்கும். காலில் கொலுசு சத்தம் கலீர் கலீர் என ஒலிக்க, கைகளில் கண்ணாடி வளையல்கள் குலுங்க, பெண்கள் நடந்து செல்லும் அழகு தனித்துவமானது. வழியெல்லாம் ஒருவருக்கொருவர் சுகதுக்கங்களை விசாரித்துக் கொண்டே செல்வார்கள். கிராமத்தின் கிணறு மிகவும் விசித்திரமானது. அந்த கிணற்றின் நீர் இளநீரைப் போல இனிக்கும். எப்பேற்பட்ட கோடையிலும் அந்த கிணற்றில் நீர் வற்றியதே இல்லை. சுற்றியுள்ள எத்தனையோ ஊர்களில் கிணறுகள் காய்ந்து போனாலும் வேலம்பட்டி ஊர் கிணறு மட்டும் என்றும் அமுத சுரபி போல நீரைச் சுரந்து கொண்டே இருக்கும். அந்த கிணற்றை குடித்து ஊரில் ஒரு பழங்கதை உலவி வந்தது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊர் வழியாக ஒரு மாமுனிவர் வந்தாராம். அவர் தாகத்தால் தவித்தபோது அந்த இடத்திலிருந்த ஒரு ஏழை மூதாட்டி தன் வீட்டிலிருந்த கடைசி சொட்டு மோரை அவருக்கு கொடுத்தாளாம். அவளுடைய கருணையைக் கண்டு நெகிழ்ந்த அந்த முனிவர், தாயே, உன் அன்பு இந்த ஊரை என்றும் காக்கும். இங்கே தோண்டப்படும் கிணறு வற்றாத ஜீவ நதியாய் மக்களின் தாகம் தீர்க்கும். ஆனால் எச்சரிக்கை, என்று இந்த ஊர் மக்களின் மனதில் தர்மம் அழிகிறதோ அன்று இந்த கிணற்றின் தன்மையும் மாறும் என்று கூறி மறைந்தாராம். இந்த கதையை ஊர் பெரியவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அதனால் அந்த ஊர் மக்கள் அந்த கிணற்றை ஒரு தெய்வமாகவே மதித்து வந்தனர். கிணற்றின் சுவரில் மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்குவார்கள். அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் கிணற்றுக்கு தீபாராதனை காட்டுவதும் வழக்கம். கிணற்றடியில் அமர்ந்துதான் ஊர் பெண்கள் தங்கள் வீட்டுக் கதைகளை பேசுவார்கள். மாமியார் கொடுமை, நாத்தனார் சண்டை, வயல் வேலை, ஊர் வம்பு என அனைத்தும் அங்கே அலசப்படும். வள்ளியம்மை கிணற்றடிக்குச் சென்றதும் அங்கு ஏற்கனவே கூடியிருந்த பெண்கள் அவளை வரவேற்றனர். என்ன வள்ளி, இன்னைக்கு ஏன் இவ்வளவு தாமதம்? உன் வீட்டுக்காரர் வயலுக்கு போயிட்டாரா என்று கேட்டாள் பக்கத்து வீட்டு மீனாட்சி. ஆமா அக்கா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகம், அதான் தாமதம் என்று புன்னகையுடன் பதிலளித்தாள் வள்ளியம்மை. அவள் வாளியை கயிற்றில் கட்டி கிணற்றுக்குள் இறக்கினாள். சலக் என்ற ஓசையுடன் வாளி நீரை முகர்ந்து மேலே வந்தது. அந்த தெளிந்த நீரை பார்த்தாலே தாகம் தீர்ந்துவிடும் போல இருந்தது.
வள்ளியம்மை நீரை இறைத்து தன் குடத்தில் நிரப்பினாள். நாட்கள் உருண்டோடின. வருடங்கள் கடந்தன. ஒருமுறை இயற்கையின் சீற்றத்தால் மழை பொய்த்துப் போனது. வானம் பார்த்த பூமியாக இருந்த பல கிராமங்கள் வறட்சியின் பிடியில் சிக்கின. சூரியன் நெருப்பை கக்கினான். ஆறுகள், குளங்கள், ஏரிகள் என அனைத்தும் வறண்டு போயின. நிலம் வெடித்துப் பிளந்தது. கால்நடைகள் குடிக்கத் தண்ணீர் இன்றித் தவித்தன. பச்சை பசேலென இருந்த பயிர்கள் கருகிச் சருகாயின. ஆனால் அதிசயம் என்னவென்றால், வேலம்பட்டி கிராமத்தில் உள்ள அந்த ஊர் கிணறு மட்டும் வற்றவே இல்லை. அதன் நீர் மட்டம் குறையவே இல்லை. சுற்றியுள்ள 10 ஊர்களுக்கு தண்ணீர் இல்லாத போதும் வேலம்பட்டி மக்கள் தாகமின்றி வாழ்ந்தனர். ஆனால் இந்த அதிசயம் அந்த ஊர் மக்களிடம் ஒருவிதமான செருக்கை உண்டாக்கியது. பார்த்தீர்களா, நம் ஊர் எப்பேற்பட்ட புண்ணிய பூமி! சுற்றியுள்ள ஊர்களெல்லாம் காய்ந்து கிடக்கின்றன. ஆனால் நமக்கோ குறைவில்லாத தண்ணீர் கிடைக்கிறது. இது நம் முன்னோர்கள் செய்த புண்ணியம் என்று ஊர் தலைவர் பெருமை பேசினார். இந்தச் செருக்கு மெல்ல மெல்ல வளர்ந்து சுயநலமாக மாறியது. பக்கத்து ஊர் மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டு வேலம்பட்டிக்கு வரத் தொடங்கினர். கையில் குடங்களுடன் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு பல மைல் தூரம் நடந்து வந்து, ஐயா, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று கெஞ்சினார்கள். ஆரம்பத்தில் கொடுத்த வேலம்பட்டி மக்கள் போக போக முகம் சுடித்தனர். எங்கள் ஊர் கிணறு, எங்கள் தண்ணீர், உங்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? இப்படி எல்லோரும் வந்தால் எங்கள் கிணறு வறண்டு போய்விடும் என்று கூறி தண்ணீர் கேட்க வந்தவர்களை விரட்டி அடிக்கத் தொடங்கினர். ஒருநாள் ஊர் பஞ்சாயத்து கூடியது. ஊர் நாட்டாமை மீசை முறுக்கியபடி தீர்ப்பு சொன்னார். இனிமேல் வேற்று ஊர் ஆட்கள் யாரும் நம்மூர் கிணற்றில் தண்ணீர் எடுக்கக் கூடாது. நம்மூர் தண்ணீரை நாம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மீறி யாராவது தண்ணீர் கொடுத்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். இந்த தீர்ப்பை கேட்டு வள்ளியம்மை அதிர்ச்சியடைந்தாள். தாகத்திற்கு தண்ணீர் தராதது பாவம் இல்லையா? இது என்ன அநியாயம் என்று தன் கணவன் முத்துவேலிடம் கேட்டாள். முத்துவேல் பெருமூச்சு விட்டான். என்ன செய்வது வள்ளி? ஊர் கூடி எடுத்த முடிவு. நாம் ஏழைகள், நம் பேச்சை யார் கேட்பார்கள்? நாட்டாமை தீர்ப்பை மீறினால் நம்மை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்று வருத்தத்துடன் கூறினான். வெயில் கொளுத்திய ஒரு உச்சிப் பொழுது. அனல் காற்று வீசியது. புழுதி பறந்தது. ஊரே அமைதியாக இருந்தது. அப்போது ஊரின் எல்லை வழியாக ஒரு முதியவர் நடந்து வந்தார். அவர் தோற்றம் மிகவும் பரிதாபமாக இருந்தது. அழுக்கான உடை, பரட்டை தலை, கையில் ஒரு மரச்செம்பு, காலில் செருப்பு கூட இல்லை. வெயிலின் கொடுமையால் அவர் நாக்கு வறண்டு கண்கள் சொருகியிருந்தன. தள்ளாடியபடியே நடந்த அவர் ஒரு பெரிய வீட்டின் திண்ணையில் போய் அமர்ந்தார். அது ஊரின் பணக்கார மிராசுதார் வீடு. மிராசுதார் அப்போதுதான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு வெற்றிலை போட்டுக்கொண்டு திண்ணையில் காற்றாட அமர்ந்திருந்தார். முதியவரை பார்த்ததும் அவர் முகம் மாறியது. ஏ, யாரது? பிச்சைக்காரனா? போ போ, இங்கே ஒன்றுமில்லை என்று அதட்டினார். முதியவர் தழுதழுத்த குரலில், ஐயா, நான் பிச்சை கேட்கவில்லை. பசியை கூட தாங்கிக் கொள்வேன். ஆனால் தாகம் உயிர் போகிறது. கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கைகளை ஏந்தி கேட்டார். மிராசுதார் ஏளனமாகச் சிரித்தார். தண்ணீரா? இப்பொழுது தண்ணீர் என்ன விலைக்கு விற்கிறது தெரியுமா? ஊர் கிணற்றுத் தண்ணீர் எங்கள் ஊர் மக்களுக்கு மட்டத்தும்தான். உன்னைப் போல வழிப்போக்கர்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. எழுந்து போ என்று விரட்டினார். முதியவர் விடவில்லை. ஐயா, தர்மம் தலைகாக்கும் என்பார்கள். ஒரு வாய் தண்ணீர் கொடுத்தால் புண்ணியம் சேரும் என்று மன்றாடினார். ஆனால் மிராசுதார் தன் வேலைக்காரனை அழைத்து, இவனை பிடித்து வெளியே தள்ளு என்று உத்தரவிட்டார். வேலைக்காரனும் அந்த முதியவரை தள்ளிவிட்டான். முதியவர் கீழே விழுந்தார். அந்த வழியாகச் சென்ற ஊர் மக்கள் சிலர் இதை பார்த்தனர். ஆனால் யாரும் அவருக்கு உதவ முன்வரவில்லை. ஊர் சட்டம்தான் முக்கியம் என்று நினைத்துக் கொண்டு சென்றுவிட்டனர். முதியவர் மெல்ல எழுந்தார். அவர் கண்கள் கலங்கியிருந்தன. தள்ளாடியபடியே அவர் ஒவ்வொரு வீடாகச் சென்று தண்ணீர் கேட்டார். ஆனால் எங்கும் அவருக்கு அவமானமே மிஞ்சியது. சுயநலம் அந்த ஊர் மக்களின் கண்களை மறைத்திருந்தது. கடைசியாக அவர் ஊரின் ஒதுக்குப்புறத்திலிருந்த வள்ளியம்மையின் குடிசைக்கு வந்தார். அப்போது வள்ளியம்மை வாசலில் அமர்ந்து அரிசி புடைத்துக் கொண்டிருந்தாள். முதியவரின் நிலையைப் பார்த்ததும் அவள் பதறிப்போனாள். கையிலிருந்த முரத்தை கீழே வைத்துவிட்டு ஓடிச் சென்று அவரை தாங்கிப் பிடித்தாள். ஐயா, என்ன ஆயிற்று? ஏன் இப்படி தள்ளாடுகிறீர்கள்? அமருங்கள் என்று அவரை தன் வீட்டுத் திண்ணையில் அமர வைத்தாள். முதியவர், தாயே, தண்ணீர் என்று முனகினார். வள்ளியம்மைக்கு ஊர் சட்டம் நினைவுக்கு வந்தது.
வேற்று ஆட்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் அபராதம் என்ற நாட்டாமை தீர்ப்பு அவள் மனதை குருத்தியது. ஆனால் அவள் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. உயிருக்குப் போராடும் ஒருவருக்கு தண்ணீர் கொடுக்காமல் இருப்பது மனிதத்தன்மையே இல்லை. ஊர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்தாள். உடனே உள்ளே ஓடினாள். ஒரு செம்பில் குளிர்ந்த நீரை எடுத்து வந்தாள். கூடவே ஒரு தட்டில் கொஞ்சம் மோர், மிளகாயும் பழைய சோறும் எடுத்து வந்தாள். ஐயா, முதலில் இந்த தண்ணீரை குடியுங்கள் என்று அன்போடு கொடுத்தாள். முதியவர் அந்த நீரை ஆவலோடு குடித்தார். அவரின் வறண்ட தொண்டை நனைந்தது. கண்கள் ஒளி பெற்றன. பின்னர் வள்ளியம்மை கொடுத்த பழைய சோற்றையும் உண்டார். சாப்பிட்டு முடித்ததும் முதியவர் வள்ளியம்மையை பார்த்து, தாயே, இந்த ஊரிலேயே நீ மட்டும்தான் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தாய். உன் உள்ளம் மிகவும் சுத்தமானது. ஆனால் இந்த ஊர் மக்கள் சுயநலத்தில் மூழ்கிவிட்டார்கள். இறைவன் கொடுத்த வரத்தை அவர்கள் உரிமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொடுக்கும் மனம் இல்லாதவர்களுக்கு எடுக்கும் உரிமை இல்லை என்று ஒரு விசித்திரமான குரலில் கூறினார். வள்ளியம்மைக்கு அவர் சொன்னதன் அர்த்தம் புரியவில்லை. ஐயா, நீங்கள் களைப்பாக இருக்கிறீர்கள், சற்று ஓய்வெடுங்கள் என்றாள். ஆனால் அந்த முதியவர் சிரித்துக்கொண்டே, எனக்கு ஓய்வு தேவையில்லை தாயே, நான் என் வேலையை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு விடை பெற்றுச் சென்றார். அவர் செல்லும் திசையை வள்ளியம்மை பார்த்து கொண்டே நின்றாள். அவர் உருவம் காற்றில் கரைவது போல தோன்றியது. மறுநாள் விடியல். ஊர் வழக்கம் போல விழித்தது. பெண்கள் குடங்களை எடுத்துக்கொண்டு கிணற்றடிக்குச் சென்றனர். முதலில் மிராசுதாரின் மனைவி தங்கக் குடத்துடன் வந்தாள். அவள் கர்வத்துடன், வழிவிடுங்கள், நான் முதலில் நீரெடுக்க வேண்டும் என்று மற்றவர்களை விலக்கிவிட்டு வாளியை கிணற்றுக்குள் விட்டாள். வாளியை மேலே இழுத்ததும் அவள் அலறினாள். ஐயோ, இது என்ன? எல்லோரும் கூறிப் பார்த்தனர். வாளிக்குள் தண்ணீர் இல்லை. அதற்கு பதிலாக சேரும் சகதியும் அழுகிய இலைகளும் கலந்த கருப்பு நிற திரவம் இருந்தது. அதிலிருந்து துர்நாற்றம் வீசியது. என்ன ஆயிற்று? நேற்றுவரை தெளிவாக இருந்த தண்ணீராயுது என்று எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். அடுத்ததாக நாட்டாமை வீட்டுப் பெண் நீர் இறைத்தாள். அவளுக்கும் அதே நிலைதான். புருக்கள் நெளிந்த அசுர நீர் வந்தது. ஊரே திரண்டு வந்தது. ஒவ்வொருவராக முயற்சி செய்து பார்த்தனர். எல்லோருக்கும் அதே துர்நாற்றம் வீசும் கருப்பு நீர்தான் கிடைத்தது. ஊர் மக்கள் பயந்து போனார்கள். தெய்வக் குற்றமாகிவிட்டது, கிணற்றுத் தேவதை கோபித்துக் கொண்டு விட்டாள் என்று அலறினார்கள். அப்போது வள்ளியம்மை தன் சிறிய பித்தளை குடத்துடன் அங்கே வந்தாள். கூட்டத்தை பார்த்து தயங்கினாள். வள்ளி, நீயும் இறைத்துப்பார், உனக்காவது நல்ல தண்ணீர் வருகிறதா என்று பார்ப்போம் என்று ஒருவர் கிண்டலாகச் சொன்னார். வள்ளியம்மை பயந்து கொண்டே வாளியை கிணற்றுக்குள் விட்டாள். தெய்வமே, என் வீட்டில் குடிக்கத் துளி தண்ணீர் இல்லை. என் கணவர் வயல் வேலைக்குச் செல்ல வேண்டும், கருணை காட்டு என்று மனதார வேண்டினாள். வாளியை மேலே இழுத்தாள். எல்லோரும் மூச்சை பிடித்துக் கொண்டு பார்த்தனர். அதிசயம்! வள்ளியம்மையின் வாளியில் வந்த நீர் ஸ்படிகம் போல தெளிவாக இருந்தது. இளநீரைப் போல தித்திக்கும் மணம் வீசியது. சூரிய ஒளியில் அந்த நீர் வைரம் போல மின்னியது. ஊர் மக்கள் உறைந்து போனார்கள். இது எப்படிச் சாத்தியம்? எங்களுக்கு சேராக வரும் நீர் வள்ளிக்கு மட்டும் எப்படி தெளிவாக வருகிறது என்று கூச்சலிட்டனர். அந்த நேரத்தில் நேற்றைய முதியவர் அங்கே தோன்றினார். ஆனால் இம்முறை அவர் அழுக்கான பிச்சைக்காரர் போல இல்லை. அவர் முகத்தில் ஒரு தேஜஸ் இருந்தது. அவர் மீது ஒரு மெல்லிய ஒளி படர்ந்திருந்தது. ஊர் மக்கள் அவரை பார்த்து அமைதியாயினர். அந்த முதியவர் பேசத் தொடங்கினார். அவர் குரல் இடி முழக்கம் போல கம்பீரமாக இருந்தது. ஊர் மக்களே, இந்த கிணறு சாதாரண கிணறு அல்ல. இது உங்கள் மனதின் கண்ணாடி. உங்கள் முன்னோர்கள் தர்மத்தையும் விருந்தோம்பலையும் கடைப்பிடித்தவரை இந்த கிணறு வற்றாத ஜீவ நதியாக இருந்தது. ஆனால் எப்போது உங்கள் மனதில் சுயநலம் குடியேறியதோ, எப்போது தாகம் என்று வந்தவனை விரட்டினீர்களோ, அப்போதே இந்த கிணற்றின் புனிதத்தன்மை கெட்டுவிட்டது. அவர் வள்ளியம்மையை சுட்டிக்காட்டினார். இந்த ஏழை தாய் ஒருத்திதான் நேற்று என் தாகம் தீர்த்தாள். ஊர் சட்டத்தைப் பற்றி கவலைப்படாமல் மனித தர்மத்தை காப்பாற்றினாள். அவள் மனம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ அவ்வளவு தெளிவாக அவளுக்கு நீர் கிடைக்கிறது. உங்கள் மனம் சேராக இருக்கிறது, அதனால் உங்களுக்கு சேறு கிடைக்கிறது. முதியவரின் வார்த்தைகள் சவுக்கடி போல விழுந்தன. மிராசுதார் தலை குனிந்தார். நாட்டாமை வெட்கிப் போனார். ஊர் மக்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர். தண்ணீர் என்பது இயற்கையின் கொடை. அதை தனியுடைமையாக்க நினைத்தது மாபெரும் பாவம் என்பதை புரிந்து கொண்டனர். எல்லோரும் அந்த முதியவரின் காலில் விழுந்து வணங்கினர். ஐயா, எங்களை மன்னித்து விடுங்கள். அறியாமையால் தவறு செய்துவிட்டோம்
இனி ஒருபோதும் இப்படி நடந்து கொள்ள மாட்டோம். பசியென்று வருபவர்களுக்கு அன்னமும் தாகமென்று வருபவர்களுக்குத் தண்ணீரும் கொடுப்பதே எங்கள் முதல் கடமையாகக் கொள்வோம் என்று உறுதிமொழி எடுத்தனர். முதியவர் புன்னகைத்தார். மனம் திருந்தினால் மார்க்கம் உண்டு. உங்கள் உறுதிமொழி உண்மையாக இருந்தால் இந்தக் கிணறு மீண்டும் பழைய நிலைக்குத் திரும்பும் என்று ஆசீர்வதித்து மறைந்தார். தர்மம் காக்கும் வேலம்பட்டி. அந்த நொடியே கிணற்றின் நீர் நிறம் மாறியது. சேறு மறைந்து மீண்டும் தெளிந்த நீரோடையாக காட்சியளித்தது. ஊர் மக்கள் ஆனந்தக் கண்ணீர் வடித்தனர். அவர்கள் முதலில் அந்த நீரை எடுத்து பக்கத்து ஊர்களிலிருந்து வந்த மக்களுக்கு கொடுத்தனர். வள்ளியம்மை ஊரின் அன்னபூரணியாக போற்றப்பட்டாள். அன்று முதல் வேலம்பட்டி கிராமம் மீண்டும் செழிக்கத் தொடங்கியது. வறட்சி நீங்கி மழை பெய்தது. ஆனால் ஊர் மக்கள் அந்த பாடத்தை மறக்கவில்லை. கிணற்றின் அருகே ஒரு சிறிய மண்டபம் கட்டினர். அங்கு எப்போதும் தண்ணீர் நிறைந்த பெரிய மண்பானைகளை வைத்தனர். அந்த பக்கம் செல்லும் வழிப்போக்கர்கள் யார் வேண்டுமானாலும் தாகம் தீர்த்து கொள்ளலாம். வள்ளியம்மை தன் வாழ்நாள் முழுவதும் அந்த தர்மத்தை காத்து வந்தாள். அவள் வாழ்ந்தவரை, ஏன் அவள் காலத்திற்குப் பிறகும் வேலம்பட்டி கிராமத்தின் கிணறு வற்றவே இல்லை. ஊர் கூடி தேரிழுப்போம், உள்ளம் கூடி தர்மம் செய்வோம் என்ற பழமொழிக்கு இலக்கணமாக அந்த ஊர் திகழ்ந்தது. நீதி. இயற்கை வளங்கள் இறைவன் நமக்கு கொடுத்த பொதுச் சொத்து. அதை சுயநலத்துக்காக பதுக்கி வைத்தால் அதுவே நமக்குத் தீங்காக முடியும். பகிர்ந்து உண்ணும் வாழ்வே உண்மையான வாழ்வு. மனம் தூய்மையாக இருந்தால் நம்மைச் சுற்றியுள்ள அனைத்தும் தூய்மையாகவே இருக்கியாகவே இருக்கும். நீரின்றி அமையாது உலகு, தர்மமின்றி அமையாது வாழ்வு.